السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. صدق الله العظيم. உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்காக, நம்முடைய சொர்க்கத்திற்காக, நம்முடைய பலனிற்காக, நமக்கு உதவியாக இருப்பதற்காக, நாம் நன்றாக வாழ்வதற்காக, நம்முடைய பரக்கத்திற்காக, நம்முடைய கஷ்டங்களை தூரமாக ஆகுவதற்காக, நம்முடைய வரக்கூடிய எல்லா கஷ்டங்களிலிருந்தும், வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நாம் பாதுகாப்பாக இருப்பதற்காக அல்லாஹு தபாரக் வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தில் பிறக்க வைத்தான். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட நபியாக நமக்கு ஆக்கி கொடுத்த அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழும் போய் சேரட்டும். இப்படிப்பட்ட நபியை நம்முடைய நபியாக நமக்காக அல்லாஹு தபாரக் தஆலா அனுப்பி வைத்த அல்லாஹ்விற்கு உலகத்தில் உள்ள அத்தனை புகழும் போய் சேரட்டும். நாம் எவ்வளோ நன்றி செலுத்தினாலும் அது மிகவும் கம்மியாக தான். ஆனால் இருந்தும் நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் நன்றியை செலுத்த வேண்டும். மற்றும் நாம் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் அதிகமாக தரூதை படிக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தில் நாம் அதிகமாக தரூதை படிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்கள் மட்டும் பிறக்கவில்லை, அவர்களுடைய சேர்த்து ஈமானும் பிறந்தது, வெளிச்சமும் வந்தது, நம்முடைய வாழ்விற்கு ஒரு அர்த்தமும் பிறந்தது. இப்படிப்பட்ட பிறப்பை தான் இந்த மாதத்தை அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க வைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த நாள் எப்படி இருந்திருக்கும்? சுப்ஹானல்லாஹ். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் கூட நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பிற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தது. சுப்ஹானல்லாஹ். எந்த அளவிற்கு என்றால் அந்த நட்சத்திரங்கள் விழும் அளவிற்கு அவர்களுடைய தாயார் அந்த நட்சத்திரங்களை பார்த்து அவர்கள் பயந்தார்கள். எங்கே அது விழுந்துருமோ என்று நான் பயந்து விட்டேன். ஆனால் அந்த அளவிற்கு அந்த நட்சத்திரங்கள் நெருக்கமாக எனக்கு தெரிந்தது விழும் அளவிற்கு. அது என்னவென்றால் அதுவும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட பிறப்பை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு. அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு எந்த அளவிற்கு இருந்திருக்கும்? அவர்களுடைய பிறப்பை எந்த அளவிற்கு அல்லாஹு தபாரக் தஆலா எதிர்பார்த்து கொண்டிருப்பான்? முழு உலகமும் அவர்களுடைய பிறப்பிற்காக எந்த அளவிற்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுடைய பிறப்பை நம்முடைய வாழ்விற்கு மிகவும் வெளிச்சமாகவும் நமக்கு மிகவும் அது உதவியாகவும் அல்லாஹு தபாரக் தஆலா அவர்களுடைய பிறப்பில் அல்லாஹு தபாரக் தஆலா வைத்திருந்தார். அவர்கள் பிறந்து இந்த மக்காவில் உள்ள எத்தனையோ பெயர்கள் மிகவும் பாவமான செயலில் அவர்கள் தவறான வழியில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பிறந்து அவர்கள் இந்த தாவத்தை கொடுத்து இந்த ஈமானை அவர்களிடத்தில் போய் சேர்த்தார்கள். எத்தனையோ பேர்கள் ஹிதாயத்தை அவர்களுக்கு அல்லாஹ் தபாரக் தஆலா கொடுத்தான். அவர்களுக்கு ஹிதாயத்தை கிடைத்தது. எத்தனையோ பேர்கள் கலிமாவை கபூல் செய்தார்கள் மற்றும் சஹாபாக்களையும் ஆனார்கள். அதுவும் குறிப்பாக அதில் 10 சஹாபாக்கள் அஷ்ரே முபஷ்ஷரா என்று மிகவும் கண்ணியமான சஹாபாக்களை மாறினார்கள். சுபஹான் அல்லாஹ். இப்படிப்பட்ட பிறப்பை தான் அல்லாஹு தபாரக் தஆலா இந்த ரபியுல் அவலுடைய மாதத்தில் அல்லாஹு தபாரக் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க வைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைதான் நாம் அவர்களுடைய உம்மத்தினராக இருக்கிறோம். நாம் அவர்களுடைய வழிமுறை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய வாழ்விலும் வெளிச்சத்தை கொடுப்பான். நம்முடைய கஷ்டங்களையும் அல்லாஹ் தூரமாக ஆக்குவான். நம்முடைய கடன்களையும் அல்லாஹு தபாரக் தஆலா தூரமாக ஆக்குவான். நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹு தபாரக் தஆலா தூரமாக ஆக்குவான். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹு தபாரக் தஆலா பூர்த்தி செய்வான். நம்முடைய அனைத்து துஆக்களையும் அல்லாஹு தபாரக் தஆலா கபூல் செய்வான். ஆனால் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வழிமுறையில் நாம் வாழ்ந்தால்தான் அல்லாஹு தபாரக் தஆலா நமக்கு இந்த அளவிற்கு பலனை தருவான். நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் நாம் தவறினால், அவர்களுடைய வழிமுறையில் நாம் அமல் செய்யாமல் இருந்தால் நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. அல்லாஹ்வினுடைய எந்த ஒரு உதவியும் நமக்கு வராது. நம்முடைய கஷ்டங்களை தூரமாகவும் ஆகாது. நம்முடைய கடன்கள் இன்னும் அதிகமாகும். நம்முடைய கஷ்டங்கள் இன்னும் அதிகமாகும். நமக்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்தும் நமக்கு பாதுகாப்பை அல்லாஹ் தபாரக் தஆலா தரமாட்டான். அதற்கு தான் நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையில் தான் நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு செயலிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அமல் செய்தார்களோ அதே போல் நாமும் செய்ய வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் தபாரக் தஆலா நமக்கும் உதவி செய்வான். நமக்கு தேவைப்படுகின்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தபாரக் தஆலா நமக்கு தருவான். மற்றும் நம்முடைய வாழ்விலும் அல்லாஹ் தபாரக் தஆலா பரக்கத்தை தருவான். நம்முடைய வீடுகளிலும் பரக்கத்தை தருவான். நம்முடைய வியாபாரத்திலும் பரக்கத்தை தருவான். நம்முடைய வயதிலும் அல்லாஹ் தபாரக் தஆலா பரக்கத்தை தருவான். நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்தால் உடனே அல்லாஹ் தபாரக் தஆலா அந்த துஆவையும் அல்லாஹ் கண்டிப்பாக அதை கபூல் செய்வான். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தபாரக் தஆலா நம்முடைய கஷ்டங்களை தூரமாக ஆக்குவானாக. அல்லாஹ் தபாரக் தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்வானாக. அல்லாஹ் தபாரக் தஆலா நம்முடைய கடன்களை தூரமாக ஆக்குவானாக. அல்லாஹ் தபாரக் தஆலா நம் எல்லோரும் கெட்டதோடு அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.